இந்த சில தம்பிங்க எல்லாம் இந்த பொண்ணை ரொம்ப நேசிப்பாங்க, இந்த பையனை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்துவாங்க. உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறான், என்னை ஏமாத்திட்டு இன்னொரு பையனோட சுத்திட்டு இருக்கா, எப்படி விடக்கூடாது, அவளை விட மாட்டேன் நான். அவளை நாரா கிழிப்பேன், அவனை நாரா கிழிப்பேன், அவன் மானத்தை வாங்குவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கத்தியை தூக்கி வச்சு நின்றுப்பாங்க. ஆமா, கொல்லாம விட மாட்டேன். பண்ணுனது இவங்க தப்பு, ஏமாந்தது இவங்க தப்பு. ஆனா என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த வெறி வரும். வளர்த்துவார். ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின்றதுக்காக கையை காலை அறுத்துட்டு உட்காந்துருக்க கூடாது. ஒரு பொண்ணு கிடைக்கலன்றது கூட மொட்டை அடிச்சு அப்படியே தெரிஞ்சிடக்கூடாது. ஒரு பையன், நமக்கு விருப்பப்பட்ட பையன் கிடைக்கல அப்படின்றதுக்காக அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன பண்ணணும்னா, நம்மளை விட்டு போனவங்களை, நம்மளை வேண்டான்னு சொன்னவங்க ஆச்சரியப்படுற, ஐயோ இந்த பையனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஏசப்பா அவங்களை என்ன பண்ணணும்னா கர்த்தர் உங்களை வாழ்ந்து காமிக்கிறது. ஹல்லேலூயா. வீம்புக்குன்னா போய் நீங்க நிக்காதீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப டேஞ்சர் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல பிசாசு உங்களை எங்க கொண்டு போய் விடுவான் தெரியுமா? இந்த வீம்புன்ற ஒன்ன கொண்டு போய் விட்டுருவான். சிக்கிறாதீங்க. இப்ப பாரு, ஒரு வீம்புன்னா நீ மட்டும்தான் வாங்குவியா, நான் வாங்க மாட்டேனா, என்னால வாங்க முடியாதா, நீயா நானா, பார்த்துக்கலாமா, இப்படின்ற ஒரு வீம்பு உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் விட மாட்டாரு. அந்த இடத்துல அவங்க நம்மள குறைவா நினைக்கிறது மாதிரி கர்த்தர் அனுமதிப்பாரு. ஆனா ஒரு நாள் தெரியும், அவர்களை விட பல மடங்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா.